पुंसी जाते दशरथात्मजे वेद प्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. ஆஞ்சநேயருடைய பெருமை கூற வந்த ஸ்லோகம் இது. வேதங்கள் எல்லாம் ஸ்ரீ ராமாயணமாக பிறந்தன. ராமாயணத்தையும் ராமனின் பெருமையையும் ஸ்ரீராம நாமத்தையும் பிரபஞ்சம் முழுக்க பேசி வருபவர் ஆஞ்சநேயர். திருவடி என்னும் ஹனுமான் என்னும் மாருதி வாதாத்மஜன் வாயுகுமாரன் ஆஞ்சநேயர் என்னும் பல திருநாமங்களும் பெற்றவர். எத்தனையோ சக்திமானாக இருந்தாலும் துளிக்கூட தன் எளிமையும் இனிமையும் மாறாதவர். பழகுவதற்கு இனியவர், அணுகுவதற்கு எளியவர். இப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் மலைகளிலும் காடுகளிலும் சிறு சிறு கிராமங்களிலும் எத்தனையோ பிரசித்தியோടെ எழுந்தருளி உள்ளார். அப்படி ஒரு ஆஞ்சநேயரை தரிசிக்கத்தான் நான் இப்போது ஒரு அழகான க்ஷேத்திரம், புண்ணிய க்ஷேத்திரத்தை நாம் அடைந்துள்ளோம். கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து சத்தியமங்கலம் போகும் பாதையில் உள்ளது சிறுமுகை. அங்கிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இடுகம்பாளையம் என்னும் சிற்றூர் உள்ளது. அங்கிருக்கும் அனுமந்தராய சுவாமி கோயில் ஜெயமங்கள ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேயர் மட்டுமே இத்திருக்கோயிலில் பிரதான தெய்வமாக எழுந்தருளி உள்ளார். அவரை தரிசிப்பதற்காக வந்துள்ளோம். ஆஞ்சநேயருடைய வாள் எப்படி வளைந்தும் நீண்டும் இருக்குமோ அந்த அளவுக்கு பாதையை கடந்துதான் வர வேண்டியுள்ளது. வரும் தொலைவு முழுவதும் பச்சை பசேல் என்று இயற்கை எழில் மாறாமல் இருக்கும் ஊர். இங்கிருந்து தொலைதூரத்தில் பார்த்தால் நீலகிரி மலைத்தொடர் தெரிகிறது. அந்த மலையின் அடிவாரம், ஓர் புறத்தில் வயல்வெளிகள், இதெல்லாமே ஆஞ்சநேயருக்கு பிடித்த இடமாகத்தானே இருக்கும். ஆகையால் தான் இங்கு கோயில் கொண்டுள்ளார் போலும். கோயிலை அடைகிறோம். விசாலமான திருக்கோயில். சுமார் 710 ஆண்டுகளுக்கு முன்னால் வியாசராஜ தீர்த்தராலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேயர். அவர் நூற்றுக்கணக்கான ஹனுமான் சன்னிதானங்களை பிரதிஷ்டை செய்தார். அவற்றில் ஒன்று இங்கே செய்யப்பட்ட பிரதிஷ்டை. இயற்கை சூழலில் தனிமையில் சுமார் 30,000 பேரை மாதந்தோறும் இழுக்கும் ஆஞ்சநேயர். ஓரொரு தமிழ் மாதத்து முதல் சனிக்கிழமைகளிலும் இங்கு பெரும் திருவிழா நடப்பது போல் ஹனுமானின் பக்தர்கள் குழுமுகிறார்கள். 30,000 பேருக்கு மேல் வந்து ஆஞ்சநேயரின் அருள் பெற்று போகிறார்கள். அப்படிப்பட்ட திருக்கோயிலை நாம் அடைந்துள்ளோம். இத்திருக்கோயிலின் விவரங்களை மேலும் பார்ப்பதற்கு முன்னால் அடுத்த சர்க்கத்தை அனுபவிக்கலாம். தற்போது நாம் அயோத்தியா காண்டத்தின் அநேகமாக இறுதியில் உள்ளோம். பரதன் ராமனிடத்தில் நாட்டுக்கு திரும்ப வேண்டுகிறார். ராமன் மறுத்தான். அப்போது ஜாபாலி என்பார், நாத்திகவாதம் பேசு, ராமா நீ திரும்ப நாட்டுக்கு வா, பாவம் புண்ணியம், மெய் பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது, இதெல்லாம் பத்தி கவலைப்படாதே. ஏன்னா பாவமோ புண்ணியமோ இல்லை. நாம் எல்லாரும் பிறந்திருக்கிறோம். பிறந்தவர்கள் அழிய போகிறோம். அழிந்தவுடன் அனைத்தும் முடிந்தது. முற்பிறவியா பின்பிறவியா அப்படி ஏதும் கிடையாது. யாரேனும் இவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறோமா? என் முன்பிறவி தெரியுமா? நாம் மரித்த தாய்க்கும் தந்தைக்கும் ஸ்ராத்தம் பண்ணுகிறோம், திதி தர்ப்பணம் பண்ணுகிறோம். அன்று யாரையோ அமர்த்தி அவர்களுக்கு உணவளிக்கிறோமே,
அவர்கள் சாப்பிட்டது போய் பித்திருக்களை அடைய போகிறதா? இவர்கள் நம் கண் முன்னே இங்கு இருக்கிறார்கள், பித்திருக்களோ எங்கேயோ இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இங்கு சோறு உண்டால் அங்கு வயிறு நிறையுமா? இதெல்லாம் நம்ப தகுந்ததாக இல்லை. தானம் தானம் என்று சொல்லுகிறார்களே, அது யார் கண்டுபிடித்து வைத்தது தெரியுமோ? நிறைய தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு யாரு காசு இருக்குமோ அவன் எழுதி வைத்த கதை. அவ்வளவுதான் ராமா சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னால் அதை ஊர்லயே கிளப்பி விட்டுடலாம் இல்லையா? அதை போலத்தான் இங்க ஆரோப் பண்ணிட்டார் போல் இருக்கு. இதெல்லாம் நீ நம்ப வேண்டாம் ராமா என்று கூறினார். ராமன் சட்டென்று கோபித்துக் கொண்டார். வசிட்டரை முன்னே வைத்து ஜாபாலி சொன்னதத்தனை எப்படி தவறு என்று ராமன் நிரூபிக்கிறார். நாமும் நினைக்கிறோம். முதல்ல கேள்விக்கு சுருக்கமா பதில் சொல்றேன், அப்புறம் வாசித்தோம்னா அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அவர் கேட்டது என்ன? தானமா தர்மமா? இதை பத்தி ஏன் கவலைப்பட வேண்டும்? கண்ணால் பார்க்காதவர்களை பத்தி நான் நம்ப வேண்டுமா? கண்ணால் காண்பதைத்தானே நம்ப வேண்டும். இதோ நம் உடலை பார்க்கிறோம், உணவை பார்க்கிறோம், உடுக்க உடையை பார்க்கிறோம், இருக்க இடத்தை பார்க்கிறோம், போதுமே. இதற்கு மேல் கடவுள் என்பதை ஏன் நம்ப வேண்டும்? ஏன் நான்கிற ஆத்மா உண்டுன்னு ஏன் நம்ப வேண்டும்? நல்ல செயல்கள் செய்தால் புண்ணியம் கிட்டும், தீய செயல்கள் செய்தால் பாவம் கிட்டும். எதற்கு நம்ப வேண்டும்? யாரும் பாவத்தையும் புண்ணியத்தையும் தொட்டு பார்த்ததில்லை, ருசித்து பார்த்ததில்லை, முகர்ந்து பார்த்ததில்லை. பின் எதற்காக நம்ப வேண்டும்? புறப்பட்டு போன என் தாயாருக்கும் தந்தைக்கும் ஏன் ஆண்டுதோறும் சாத்தம் செய்ய வேண்டும்? இப்படி பல கேள்விகளும் நம் உள்ளத்திலும் இருக்கலாம். இதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்ப வேண்டாம் என்று ஜாபாலி கூறுகிறார். உண்மையில் அவர் அந்த கருத்துடையவர் அல்லர். அவர் நல்ல ஆஸ்திகர். ஆனா இப்படி சொன்னாலாவது ராமன் திரும்ப நாட்டுக்கு வந்துவிட மாட்டானா என்கிற ஆசையில் பேசினார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான்கிற ஆத்மா இப்போது பிறந்திருக்கிறேன், இந்த உடலை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்னால் எனக்கு ஒரு பிறவியை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலோ, பின்னால் ஒரு பிறவி இருக்குங்கிறதை ஏற்றுக்கொள்ளாவிடிலோ, கர்மங்களின் காரணமாக நான் பிறக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்ளாவிட்டாலோ வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு பதில் கிட்டாது. இப்ப நாம ஒத்தொத்தருமே இந்த நிலையில் பிறந்திருக்கிறோம். நீங்க கேட்டுருக்கிற ஒத்தொத்தரும் பிறந்திருக்கிறீர்கள், நானும் பிறந்திருக்கேன். நான் இப்படி ஏன் பிறந்தேங்கிறதுக்கு பதில் எங்கே? நான் ஏன் இன்ன படிப்பு படிச்சிருக்கணும்? ஏன் இன்ன பணமுடையவனா இருக்கணும்? ஏன் இந்த உயரத்துல இருக்கணும்? ஏன் இவ்வளவு கருப்பா இருக்கணும்? நம்ம இடத்துல பதில் கிடையாது. பிறந்த அன்னைக்கு இது இத்தனையும் முடிவு செய்யப்பட்டது. அந்த பிறவி எதனால் முடிவு செய்யப்பட்டது தெரியாது. ஏன் உலகத்தில் உயர்வு தாழ்வுகள் இருக்கின்றன தெரியாது. இப்ப தன்னிட்டப்படி உயர்வு தாழ்வு இருக்கும்னால் அப்ப நான் கேட்கலாமே, நான் தான் உயர்ந்து பிறந்திருந்தா என்ன? நான் ஏன் தாழ்ந்து பிறக்கணும்? நான் பணக்காரனா பிறந்திருந்தா என்ன? நான் ஏன் ஏழையா பிறக்கணும்? ஏதோ இருக்கு. இதனால் இப்படி பிறந்திருக்கிறோம்னு இருக்கணுமே. ஒரு மனம் விளைகிறதுனால் விதை இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது. மரம் இல்லாமல் மேஜ வராது. விதை விதைக்காமல் செடி முளைக்காது. காகிதம் இல்லாமல் புத்தகம் அச்சு போட முடியாது. ஒன்னொன்னும் அப்படித்தானே. ஆக ஒரு காரணம் இருந்தால்தான் காரியம் பிறக்கும். இங்க எது காரணம்? நான் இப்படி இந்நிலையில் இன்னானாக பிறந்திருக்கிறேனே, இன்னென்ன இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறேனே, இதற்கெல்லாம் எது காரணம்? என் பிறவி காரணம். என் பிறவிக்கு எது காரணம்? முதல் நாள் இன்னாருக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று யார் முடிவு செய்தார்கள்? நானே தான் முடிவு செய்திருக்கிறேன். நான் தான் முதல் நாள் பிறந்தன்னைக்கு முன்னால் கிடையவே கிடையாது என்னால். அங்க ஆபத்து பாருங்க. நான் எப்படி பிறக்க போகிறேங்கிறதை வேற யாரான முடிவெடுக்கிறதா இருந்தா அப்ப உலகம் முழுக்க குழம்பிப்படும். நான் என்னவா இருந்தாலும் அதை இன்னொருத்தர் முடிவு பண்ண போறாருன்னா அப்ப நாம் என்ன சொல்லுவோம்? என்னை பார்த்து நல்லவனாருன்னு சொல்ல வேண்டாம். ஏனால் நான் நல்லவனா இருந்து ஒண்ணு ஆப்பறது இல்லை. என் வாழ்க்கையை யாரோ ஒருத்தர் முடிவு பண்றார். அதனால நான் எதுக்கு நல்லவனா இருக்க வேண்டும்? நான் தீமையே பண்ணிட்டு போறேனே, பாவமே சம்பாதிக்கிறேனேன்னு வாதம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆகவே நான் இன்று எப்படி இருக்கிறேனோ அதற்கு நான் தான் நேற்று பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும். இன்னொன்னு பாருங்க, நான் இன்னைக்கு எப்படி இருக்கேனோ அதை பத்தி நான் கவலையே படாமல் உயிர் பிரிந்து விட்டால் பண்ண தப்பத்தனை என் உடம்போடையே அழிந்து விடும் என்றிருந்தால், நான் இப்ப எப்பப்போ தப்பு பண்றேன், திருடுறேன், கொள்ளையடிக்கிறேன், 4 பேரை அடிக்கிறேன், சுடுசொல் சொல்றேன், என்னமோ பண்றேன், எல்லாத்தையும் பண்றீரே, தப்பு பண்றீரே சுவாமி, பாபம் வராதான்னு கேட்டால் அதெல்லாம் ஏது? நான் உடல் இறந்து போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பாவமா அத்தோட சேர்த்து புதைச்சிட வேண்டியதான், எரிச்சிட வேண்டியதானே. ஆகவே நான் என்ன பாபம் வேணா பண்ணலாம், என் கடைசி நாளோட பாவமும் தொலைந்து போகும். இப்படி வாதம் வச்சுட்டா
அப்புறம் எல்லாரையும் புண்ணியம் பண்ணுன்னு சொல்லவே முடியாது, பாபத்தை பண்ணாதேன்னு நம்ம பேசவே முடியாது. அப்ப உலகம் முழுக்க மறுபடியும் குழப்பம் வந்துடாதா? எல்லாரும் பாபம் பண்ண ஆரம்பிச்சா திருட்டு கொள்ளை அத்தனையும் வளர்ந்து போடும். இப்ப நிலைமை பாருங்க, பாபமே பண்ணக்கூடாது, புண்ணியம்தான் பண்ணணும் என்று இத்தனை புத்தகத்துல எழுதி வைத்து உபதேசம் பண்ண செய்தேவும், பலரும் புண்ணியசாலிகளா வாழ்ந்து காட்ட செய்தேவும் இத்தனை திருடும் கொலையும் கொள்ளையும் இருக்கு. இன்னும் அது பண்ணத்தினால ஒண்ணுமே இல்லை, தண்டனையே கிடையாது, இந்த லோகத்து தண்டனை இல்லை அந்த லோகத்து தண்டனை இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டோம், யாரும் என்னவும் பண்ணலான்னு ஆயிடும். ஆகவே இந்த லோகத்தில் இப்ப நான் என்ன செய்கிறேனோ, இந்த பிறவியில் என்ன செய்கிறேனோ, கண்டிப்பா அதன் பயனை பிற்பாடு நான் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். எனக்கு தண்டனையே இல்லாத படுத்தினால் இன்னைக்கே உலகம் முழுக்க என்ன பேசிக்கிறார், சில குற்றங்களுக்கெல்லாம் தண்டனை பயம் கொடுக்கிற அளவுக்கு இல்லை, அதனாலதான் மக்களுக்கு துளிர் விட்டு போய்விட்டது. தண்டனை கண்டு பயந்தாத்தான் குற்றங்கள் எல்லாம் நிகழாது. கிரைம் ரேட்டு குறையணும்னா தண்டனையை கண்டு பயம் வரணும், அது முடியல அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பல குற்றங்களுக்கு பேசுறோம். அப்ப தண்டனை கொடுக்கணும், தண்டனையை கண்டு பயம் வரணும், இதெல்லாத்தையும் என்ன ஒத்துண்டாகணும்? இப்போ தப்பு பண்ணா பாபம் வரும்னு ஒத்துக்கணும், அந்த பாபத்தால் அடுத்த தீய பிறவின்னு ஒத்துண்டாகணும். அப்பதான் தண்டனை நமக்கு புரியும், பாபம் பண்ணாத புண்ணியம் பண்ணுவோம். ஆகவே இன்று நான் எப்படி இருக்கிறேன்னு பாக்குறதுக்கும் முற்பிறவி கர்மத்தை ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. நாளை எப்படி இருப்பேன்னு பார்ப்பதற்கும் முற்பிறவி கர்மத்தை ஒத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கிறச்சே கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் பிறந்திருந்தாலும் கர்மங்கள் காரணமா தான் பிறந்திருக்கேன். இது ஒரு கேள்விக்கு அந்த பதில். அடுத்தவர் என்ன கேள்வி கேட்டார், கண்டதை கண்டு அதுக்கு மேல எதையும் நம்பாதே, பாக்குறத மட்டும் நம்புன்னு அருள்யோ செய்ய முடியாது. நான்கிற ஆத்மாவை நம்பி ஆகணும், அதே போல பரமாத்மாவை நம்ப வேண்டும். நான் செய்த கர்மங்களையே நான் பார்க்க முடியாது, கர்மங்கள் செய்யவே பாவ புண்ணியம் இருக்கவே தான் நான் இப்படி பிறவி எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனா அந்த பாவ புண்ணியத்தை நான் தொட்டு பார்த்தது இல்லையே, நான் தொட்டு பார்க்காதனால இல்லேன்னு ஆயிட போறதுன்னா அப்படியும் அல்லவே. ஆகவே பார்க்காததை அதையும் நம்ப கூடாது, இதுவும் தப்பான வாதம். என்னோட பாவங்கள் முடிஞ்சு போட போறது, இந்த வாதமும் செல்லுபடி ஆகாது. முடிக்கலாம், இறைவனிடத்துல சரணாகதி பண்ணி முடிக்கலாமே தவிர தன்னிஷ்டத்துக்கு எரித்தவுடன் பாவங்கள் அத்தனையும் முடிஞ்சு போயிடாது. அவர் அடுத்த கேள்வி என்ன கேட்டார், யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு இதுதான் சிராத்தம்னு சொல்லுகிறீர்களே, இவர் உண்டால் இந்த இந்த சோறு உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் போய் சேர போறதான்னா அப்படி ஒருத்தரும் சொல்லலையே, சாஸ்திரம் கூட அப்படி சொல்லலையே. யாரான இங்க சாப்பிட்றவர் இவர் வாய் வழியே வயிற்று வழியே பித்திருக்களுக்கு போறதுன்னு எழுதி வச்சிருக்காளான்னு இதெல்லாம் நாமா கற்பனை பண்ணிக்கிறது. எந்த மூட நம்பிக்கைக்கும் வேதங்களில் இடமே கிடையாது. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தானே அதனுடைய அழகே நமக்கு புலப்படும். ஆரோ சிலர் வேதத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறைக்கணுங்கிறதுக்காக இதை போல சொல்லிவிட்டு இருந்தால் அதெல்லாம் உண்மையாட போறது கிடையாது. அங்க நடக்கிறது என்ன தெரியுமா, நாம் எல்லாரும் இறைவனுடைய பள்ளிக்கூடத்துல இருக்கோம், நமக்கு மோட்சம் கொடுக்கணும்னு அவர் விரும்புறார், அதற்கு தகுதி நம்ம இடத்துல இருக்காங்கிறத பார்க்கிறார். ஒரு ஸ்கூல்ல நான் சேர்ந்திருக்கேன்னா பரீட்சை எழுதுறதுக்கு தானே சேர்ந்தேன், ஆனா வெறுமா பரீட்சை எழுத ஹால் டிக்கெட் கிடைக்காது. யூனிஃபார்ம் போட்டுன்னு வந்தேனா, பேட்ஜ் குத்தின்னு வந்தேனா, டீச்சர்ஸு கிட்ட வினயமா வணக்கத்தோட நடந்துட்டேனா, கரெக்டா டைமுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு வந்தேனா, எல்லாத்தையும் வீட்டு பாடம்லாம் பண்ணிட்டு வந்தேனா, இதெல்லாம் இருந்தா தான் நமக்கு ஹால் டிக்கெட்டே கிடைக்கும். நம்ம கேட்கலாம், மோட்சம் போறதுக்கு இதெல்லாம் எதுக்கு சுவாமி, அப்ப பள்ளிக்கூடத்துல பரீட்சை எழுதுறதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லையோ இல்லையோ? பெருமாள் என்ன பண்ணிருக்கார், நீ நான் கொடுக்கிற மோட்சத்தை ஏத்துக்கிறதுக்கு தகுதி உடையவனா இருக்கியா என்பதற்கு சில டெஸ்ட். என்ன டெஸ்ட்? தர்ப்பணத்தை விடாத பண்றியா, சிராத்தத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கியா, நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா, பூஜை பண்றியா? அப்ப நாம பண்ண என்ன ஆகுது, ஓஹோ ஹால் டிக்கெட் கொடுக்கறதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்குன்னு டிக் அடிக்கிறாரோ இல்லையோ? அப்ப நாம பண்ணதுனாலே இறைவனுக்கு சந்தோஷம், அவருடைய திருவுள்ள உகப்பு, அவருடைய ஆனந்தம் தான் என் பித்திருக்களுக்கு போறதே தவிர நான் கொடுக்கிற பிண்டவன் தண்ணீரும் என் பித்திருக்களுக்கு போகாது. நான் பண்ணத்தினால பெருமான் ஆனந்தப்படுறார், அவர் ஆனந்தப்பட்டார்னா பித்திருக்கள் ஆனந்தப்பட போறார். இப்படி ரொம்ப லாஜிக்கலா தர்க்க ரீதியாத்தான் வேதம் கூறி உள்ளது. இதை ஜாபாலி புரியவருக்கு இருந்தாலும் ஆசையினால பேசினார். இனி ராமன் அதற்கு பதில் கூற போகிறார், காத்திருந்து கேட்போம். ஒரு அறிவிப்பு, மே மாதம் 6, 7, 8 ஆகிய தேதிகளில் சென்னை நங்கநல்லூர் ஹிந்து காலனியில் உள்ள செல்லம்மாள் வித்யாலயா ஆடிட்டோரியத்தில் மாலை 6:30 மணிக்கு உபன்யாசம்